5:12 கோபி ஒரு வேலையாக வந்தோம். இந்த வண்டி வேறு அடைச்சடைச்சா போகுது. நேற்று தான் சர்வீஸ் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. அப்படியே விட்டோம்னா கிளச்சிலேருந்து கை எடுத்துதா வண்டி ஆஃப் ஆகுது அவ்வளோதான். பாருங்கள் ஆக்சிடென்ட்லேருந்து கை எடுத்தாச்சு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வண்டி முக்கியமாக கொடுத்துருந்தேன். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் கொடுத்துருந்த வண்டியை திரும்பவும் இதே கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. எந்த கியர் போட்டாலும் சரி திரும்ப கொண்டு போய் ஷோரூம்லேயே விட போகிறேன். 4th கியரில் மட்டும்தான் நல்லா போகுது. மற்ற எந்த கியர் போட்டாலும் அடைச்சடைச்சி போகுது. போகவே மாட்டேங்குது. சவுண்டு மட்டும்தான் வருது. வண்டி பிக்கப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. நேற்று தான் இத்தனைக்கு சர்வீஸ் விட்டு எடுத்தோம் பஜாஜ் ஷோரூமு. நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ தெரியல. அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ ஓட்டி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வரக்குள்ளேயே ஒரு தடவை வண்டி அடைச்சடைச்சி போச்சு. சரி பெட்ரோல் இல்லையாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஒருக்குள்ள ஒரு பாயிண்ட் இருந்தது. எடுக்கிறப்ப பாயிண்ட்டே இல்லை. மின்னிட்டு இருந்தது. சரி அப்படின்னு நான் ஒரு 150 ரூபாய்க்கு அடித்தேன். 1.5 லிட்டர் அடிச்சுட்டு திரும்ப ஒரு 3 லிட்டர் அடிச்சுட்டு கோபி வந்தேன். வர்றப்பவுமே அப்பப்போ அடைச்சடைச்சி போச்சு. சரி ஓகே நம்ம தான் கிளச்சு தான் நம்ம லூஸாக விட்றோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வர டக்குன்னு ஒரு 100ல் வந்துட்டு இருந்தேன். 100லேயே 80லேயே வந்துட்டு இருந்தேன். 5th கியரில் வண்டி போட்டு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 6th கியர் போட்டால் வண்டி போகவே மாட்டேங்குது. இந்த கம்ப்ளைண்ட் எதுனாலன்னு தெரில. இந்த ஷோரூமில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரூமில் விடுறதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ கம்ப்ளைண்ட் இல்லை. அது அப்போ 2nd கியரில் மட்டும்தான் லைட்டாக ஆஃப் ஆகும். ரேஸ் பண்ணும் வண்டி மூவ் ஆகாது. அதுதான் கம்ப்ளைண்ட்டு. அதாவது இந்த 2nd கியரில் ஷோரூமில் எப்போ விட்டு சர்வீஸ் 2 வாரம் கழிச்சு தான் எடுத்தேன். 31ஆந்தேதி விட்டேன். ஜனவரி 31 விட்டேன். நேற்று எடுத்தேன் 17ஆந்தேதி பிப்ரவரி 17 எடுத்தேன். நான் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ஃபுல்லாக செக் பண்ணி கிட்டத்தட்ட 9000 பில்லை போட்டாங்க. சரி ஓகே நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுன்னு பார்த்தா ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது. யாரை குறை சொல்கிறேன்னு தெரில. ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ அதுதான் ஷோரூமில் தான் கொண்டு போய் விட போகிறோம். 6:30 வரைக்கும் டைம் இருக்குது. 70 80 தாண்டினாலே வண்டி ஆஃப் ஆகுது. நம்மளும் வெளியவே சர்வீஸ் பண்ணிக்கலாம் போல். வெளியே பண்ணால் கூட இத்தனை கம்ப்ளைண்ட் வராது. ஷோரூமில் விட்டு 9000 பில்லை போட்டு எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. தரவாக செக் பண்ணிட்டேன் ப்ரோ, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த சைடில் இது மாற்ற சொன்னேன். இது மட்டும்தான் தேஞ்சிருந்தது. அது அந்த இது கிடைக்கல, பிளேட்டு கிடைக்கல அப்படின்னா சரி நான் அதை கூட விட்டுட்டேன். சரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதுன்னு பார்த்தா வண்டி பாருங்கடா 6 கிலோ போகிறேன்னா அவ்வளோதான். உன்னாரும் பழைய வண்டியாக இருந்தால் 120 தைச்சா இருக்கும். நான் கொடுத்த ரேஸுக்கு சவுண்டும் வர மாட்டேங்குது. அதேமாதிரி சைலன்சரில் சவுண்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. வண்டியெலாம் நான் கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டேன். எனக்கு 2nd கியரில் தான் ஆஃப் ஆகிட்டு இருந்தது வண்டி. இப்போ ஃபுல்லாகவே வண்டி ஆஃப் ஆகுது. கொஞ்சம் அதாவது இந்த ஆர்பிஎம் 7 ஆர்பிஎம் தாண்டிச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகுது. அங்கே பாருங்கள் இன்னாரும் பழைய வண்டியாக இருந்தால் இன்னாரும் ஒரு இப்போ முறுக்கு சவுண்டு மட்டும் தான் வருது. அதுவும் அதருது அப்படியே. என்ன பண்ணாங்கன்னே தெரியல. 6th கியர் போட்டால் அவ்வளோதான். 80 தானே ஆஃப் ஆகிடுது வண்டி. பஜாஜ் ஷோரூம் நல்லா வச்சு செய்கிறீங்க. எல்லாம் செக் பண்ணி 9 மண்டையை கழுவிட்டு திரும்பவும் கொண்டு வர நிலைமைக்கு தான் விட்றீங்க. ஆஃப் ஆகுது. ஐயோ அப்பா, இந்த வண்டியை வச்சுட்டு ஏதாவது நம்பி நடு ரோட்டில் போனோம்னா அவ்வளோதான். இங்கேயே மணி 5:15 ஆச்சு. 6:30க்குள்ளே போகணும். போனால் என்ன கம்ப்ளைண்ட் கேட்டோம்னு வைங்களேன், ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவானுங்க. ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து போடலான்னு தான் பார்த்தேன். சரி வேணாம், எதுக்கு ஷோரூமு, நம்ம ஒரு வண்டி தானே, நம்ம வண்டியில் நம்ம அதிகமாக கம்ப்ளைண்ட் வச்சுட்டு எதுவும் போடக்கூடாதுன்னு விட்டுட்டேன். நம்ம ஒரு சொன்னோம்னா அதை மாற்ற மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறத தவிர மற்றெல்லாம் செக் பண்ணி பில் போடுறாங்க. அதுக்கு மாற்றிடலாம் போல். அதாவது ஷோரூமில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம எதுக்காக கொண்டு போய் விட்ற ஒரு நம்பிக்கைக்கு வசரம் தான். சரி வெளியே விட்டு சின்னதாக மாற்றிக்கிட்டு ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம எடுத்த ஷோரூம்லேயே கொண்டு போய் விட்டோம்னா எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஷோரூம்லேயே இப்படி மண்டை கழுவாங்கன்னு தெரியல எனக்கு. இத்தனைக்கு ஒரு சரி வண்டி எடுத்து 1 மாதம் 2 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல. நேற்று தான் வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். சரி ஒரு ட்ரிப் போகலாம், சத்தியமங்கலம் போகலாம், அந்த சைடு பண்ணாரி சைடு அப்படின்னு நான் ஒரு இதில் இருந்தேன். ஏன்னா இப்படி சத்தியமாக ஆகுன்னு தெரில. என்னால் 6:30க்குள்ளே போக முடியுமான்னு தெரில. இங்கேருந்து ஈரோடு கிட்டத்தட்ட சித்தோடு 4 கிலோமீட்டரு. சித்தோடுலேருந்து ஒரு மினிமம் 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஈரோட்லேருந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வழி அதில் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோதான் இப்போ போகுதா, டக்குன்னு ஆஃப் ஆகும் பாருங்க. தான் போகவே மாட்டேங்குது வண்டி. இன்னொரு பழைய வண்டியாக இருந்தால் 100 போயிருக்குண்ணா. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. நான் அது ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்தே சொன்னேன் இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு. ஓகே ப்ரோ செக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ கூட 1 மாதம் தாங்கிச்சுங்க. அப்போவுமே 2nd கியரில் ஆஃப் ஆகும் வண்டி. இப்போ எல்லா கியர்லேயும் ஆஃப் ஆகுது. 4th கியரில் மட்டும் தான் நீட்டாக போகுது. 6th கியர் போட்டால் 80 தானம்னா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது கொடுக்குற காசுக்கு அவங்க கரெக்டாக எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா போதும். வேறு எதுவுமே நான் சொல்லலை. பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலாம் இல்லை. இப்போ நான் 9000 கொடுத்துருக்கேன். 9000 ரூபாய்க்கு இந்த வண்டியில் என்ன வேலை ஆகிருக்குன்னா, இந்த லிவர் மாற்றிருக்காங்க, பேக் டயர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் உள்ள ஜென்ரல் சர்வீஸு, ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, வாட்டர் சர்வீஸு, இன்ஜின் ஆயிலு, இவங்களை மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஸ்க்ளச்சு நான் பார்க்க சொன்னேன். ஸ்க்ளச்சு ஃபோர்க்கு எதாவது பெண்ட் ஆகிருக்கான்னு பார்க்க சொன்னேன். செக்கிங் பண்ணுறதுக்கு 700 அந்த பில்லை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இது செகண்ட் கியரில் தான் முன்ன பிரச்சனையாக இருந்தது, இப்போ எல்லா கியர்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஒரு மாதம் கழித்து வண்டி எடுக்கிறான்டா அப்படின்னு. புகையாக போகுது. இந்த லட்சணத்தில் வண்டி எப்படி கொண்டு போய் மேலே கொண்டு போக முடியும்? முன்னாடியே இந்த லட்சணத்தில் இருக்குது. ஒரு வழியாக சுத்தோடு வந்தாச்சு. டைம் எத்தனைன்னு பார்த்தா ஷோரூமில் விட்றது தான் வேலை. 5:30 போகுது. இங்கேயே 5:30. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே போக முடியுமா? போகிற வழியில் டிராஃபிக்காக தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு வாரத்துலேயே வண்டி ரெடி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னாங்க. இல்லை ப்ரோ இன்னொரு டைம் செக் பண்ணிடுங்க நீட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை செக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே. ஸோ சார், அன்றைக்கி பெட்ரோல் மட்டுமே இன்றைக்கி 500 ரூபாய்க்கு அடிச்சாச்சு. ஒன்றும் போகலை. அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 60 கிலோமீட்டர் போயிருக்குது, அவ்வளோதான். அவ்வளோ